அனைவருக்கும் வணக்கம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா ஜெர்மனி இடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஜெர்மனியின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் 2 நாட்கள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்துக்கு வந்தார். இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவையிலும் உருவெடுக்கும் காற்று மாசு. ஒரு நாளைக்கு 22,000 முறை சுவாசிக்கிறோம். 16,000 முறை காற்றை உள்ளிழுத்து வெளியிடுகிறோம். சுவாசிக்கும் காற்றில் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், மீதமுள்ள 1% கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, ஓசோன், மீத்தேன் இன்னும் பல வாயுக்களும் கலந்து உள்ளன. காற்று தர குறியீடு. காற்று தர குறியீடு என்பது புறக்காற்றில் கலந்திருக்கும் PM10, PM2.5, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், அம்மோனியா, கேரியம் ஆகிய 8 மாசுக்களின் 24 மணி நேர சராசரியாகும். இந்த தரக்குறியீடு 6 பகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் பச்சை நிறத்திலான நல்ல நிலை என்றும், 51 முதல் 100 வரையில் இருந்தால் இளம் பச்சை நிறத்திலான திருப்திகரமானது என்றும் அர்த்தம். 101 முதல் 200 வரை மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மிதமான மாசு, 201 முதல் 300 வரை இருந்தால் லேசான சிவப்பு நிறத்தில் இருக்கும் மோசமான நிலை என்று அர்த்தம். 301 முதல் 400 வரை இருந்தால் சிகப்பு நிறத்தில் மிக மோசமான நிலை என்றும், 401 முதல் 500 வரை இருந்தால் இரத்த சிவப்பு நிறத்தில் கடுமையான பாதிப்பு என்றும் குறிக்கிறது. காற்று தர குறியீடு.